எவ்வளவு பெரிய வியாதி வரட்டும், வாய்க்காது. கர்த்தர் உன்னை பலப்படுத்தி நிலைநிறுத்தி கொண்டு நிறுத்துவார். அப்பொழுது சொல்லுவாங்க, உங்களோடு இருக்கிறவர் பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் அதிசயமானவர், அவர் ஆச்சரியமான தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் எங்க இருக்கிறார்? நம்மோடு தான் இருக்கிறார். அது ரிசல்ட்டை கொடுப்பது எதுக்காக தெரியுமா? தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதற்காகத்தான் கர்த்தர் ரிசல்ட்டை கொடுக்கிறார். அவரால் முடியுங்க. மனுஷனையும் டாக்டரையும் மருந்துகளையும் தயவு செய்து நம்பாதீங்க. கர்த்தரை நம்பி முழங்கால் படிட்டு ஜெபத்தோடு காத்திருந்து பாருங்க. டாக்டரை எப்படிமான்னு கேட்கிற அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்து வைப்பார். நம்முடைய தேவன் மருத்துவர்களை காட்டிலும் வல்லமை உள்ளவர், மருத்துவத்தை உண்டாக்கின கர்த்தர் அவர். அவருக்கு பார்த்து நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது எப்படி ஆதாமோட விழா எலும்பை எடுத்தாரோ, அதே போல உங்க உடம்புக்குள்ள என்னென்ன குறையா இருக்குதோ அதையெல்லாம் நீங்க தூங்கும்போது அவர் வந்து சரி பண்ணிடுவார். உண்மைங்க, அது நிச்சயமா நம்புங்க, விசுவாசிங்க. நீங்க மருந்தையே நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா மருந்து போட்டாதான் சரியாகும், மாத்திரை போட்டாதான் சரியாகும். மருந்து மாத்திரையை நம்பாதீங்க, அவரை நம்புங்க, பிடிச்சு கொள்ளுங்க. நீங்கள் தூங்கி கொண்டு இருக்கிற பொழுது எப்படி ஆதாமுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாரோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஆப்ரேஷன் அவர் பண்ணிடுவார். அப்புறமேட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? அற்புதத்தை செய்து நீ தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா.